ஸோ ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அட்டகாசமான நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்லேருந்து. ஸோ பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2700 அப்ரெண்டிஸ்ஷிப் போஸ்ட்டுக்கு வந்து வேகன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க அக்ராஸ் இந்தியா. ஸோ இந்த ஜாப்க்கு நீங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், சரிங்களா? ஸோ இப்போ வந்து நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் போய்ட்டு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள், அரல்ஸ் பிஎன்பின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பிஎன்பின்னு டைப் பண்ணதுமே கீழே வந்து ரெக்ரூட்மெண்ட்/கேரியர்ஸ்னு சொல்லிட்டு லிங்க் வந்துருக்கு இல்லைங்களா? இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. ஸோ நீங்கள் ஈஸியாக அதை காப்பி பேஸ்ட் பண்ணி சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே போனதுமே வந்து பார்த்திங்கன்னா 29/6/2024 அன்றைக்கி வந்து ஒரு நோட்டீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸோ நெக்ஸ்ட் பேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும், அதோட நோட்டிஃபிகேஷன்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். இப்போது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா அதே பேஜ்லேயே இருக்குது. ஸோ கீழே வந்து கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடைய ஒரு வெப்சைட்டுக்கு போகும். ஸோ இந்த வெப்சைட்டில் வரும். இந்த வெப்சைட்டில் நீங்கள் வந்து கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்னு இருக்கு இல்லையா? இந்த கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸில் பிஎன்பி அப்ரெண்டிஸ்ஷிப் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இருக்குது. டீட்டெயிலான அட்வர்டைஸ்மெண்ட்ஸையும் நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். ஸோ இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுறதுக்கு போய்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு கூகுள் ஷீட் தான் கொடுத்துருக்குறாங்க. இதிலே நீங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸ் ஃபில் ஆயிரும், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2700 சீட்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஜூன் 30 தொடங்க இருக்குது, 5 நாள் முன்னாடி. ஸோ இது வந்து 14/7/2024 வரைக்கும் தான் லாஸ்ட் டேட், சரிங்களா? ஸோ எக்ஸாம் வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதமே 28/7/2024 எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அப்ளிகேஷனோடைய ஹார்ட் காப்பி அண்ட் அதர் டீட்டெயில்ஸ் எதுவுமே நீங்கள் வந்து ஆஃபீஸ்க்கு எதுவும் சென்ட் பண்ண வேணாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க 4th பாயிண்ட்டாக, சரிங்களா? ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அதுக்கான லிங்க்கும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஸ்டேட் வைஸாக வந்து உங்களுக்கு வேகன்சிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ நம்ம தமிழ்நாடு ஸ்டேட்டுக்கான வேகன்சிஸ் நம்ம ஸ்ட்ரைட்டாகவே போயிடுவோம். 2700 தமிழ்நாடுக்கு எவ்வளவு அப்படின்றத பார்ப்போம். ஸோ தமிழ்நாடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேட்டகரி வைஸ் ஸ்ப்ளிட் அப் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக சப் டோட்டல் வந்து 60 + 11 71 + ஒரு 16 ஒரு 87 93 + ஒரு 27 கொடுத்துருக்காங்க. ஒரு 123, சரிங்களா? டோட்டலாக ஸோ 123 ஓப்பனிங் ஃபார் தமிழ்நாடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் திருச்சி 3 ரீஜன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த 3 ரீஜனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த 123 போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? அதுக்கடுத்து இருக்கிறது வந்து டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நேஷ்னாலிட்டி அண்ட் சிட்டிசன்ஷிப் எல்லாமே வந்து காமன் தான். ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து மினிமம் 20 இயர்ஸ் அண்ட் மேக்ஸிமம் 28 இயர்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான இன்க்ளூசிவ் டேட்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி SC/STக்கு 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் அண்ட் OBCக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ். தென் பெர்சன்ஸ் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டி அப்படின்றாங்க, அதாவது ஃபிசிக்கலி டிசபிள்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் இருக்குது, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது என்னென்ன கேட்டகரி வந்து எலிஜிபிள் அப்படின்றத கொடுத்துருக்குறாங்க. ஸோ அது பார்த்துக்கோங்க. தென் வந்து எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வந்து யூ மஸ்ட் பொசஸ் எனி ஒன் டிகிரி, ஏதோ ஒரு டிகிரி இருக்கணும் அப்படின்றது தான் மேண்டேட்ரி, சரிங்களா? எனி டிகிரி, என்ன டிகிரி வேணுனாலும் இருக்கலாம். தென் வந்து ஸோ இது வந்து 1 இயர் கான்ட்ராக்ட், சரிங்களா? 1 இயர். இது இந்த 1 இயருக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எங்கே ப்ளேஸ் ஆகுறீங்கன்றதை பொறுத்து உங்களுக்கான ஸ்டைஃபண்ட் மாறுபடும். ஸோ இப்போ வந்து இன்டீரியர் வில்லேஜஸ் அந்த மாதிரி ரீஜன்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா 10,000 ஸ்டைஃபண்டும், ஒரு மாடரேட்டான சிட்டிஸ்க்கு போகும்போது 12,000, மெட்ரோ சிட்டிஸ் சென்னை, கோயம்புத்தூர் எக்ஸட்ரா அந்த மாதிரி சிட்டிஸ்க்கு போகும்போது பார்த்திங்கன்னா 15,000 உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும் மந்த்லி த்ரூ அவுட் 1 இயர், சரிங்களா? இவ்வளோ தான் சிம்பிளான நோட்டிஃபிகேஷன். அதோட ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் எப்படின்றது கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதேமாதிரி அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வேலிடான ஐடி ப்ரூஃப் ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க, மொபைல் நம்பர் வச்சுக்கோங்க, ப்ளஸ் வந்து மொபைல் நம்பர், இமெயில் ஐடி அண்ட் தென் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஸ்கேன் பண்ணி <1 MB சைஸ் கீழே வச்சுக்கோங்க, சரிங்களா? இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ டீட்டெயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபீமேல் அண்ட் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு 600 + GST அண்ட் ஜென்ரல் OBC கேட்டகரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 800 + GST அண்ட் பெர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா 400 + GST. இதுதான் அப்ளிகேஷன் ஃபீ. அண்ட் செலெக்ஷன் ப்ராசஸ் இஸ் பியூர்லி பேஸ்ட் ஆன் தி எக்ஸாம். அவங்க கண்டக்ட் பண்ணுற எக்ஸாம்ஸ் தான். எக்ஸாம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் டைப்னு கொடுத்துருக்காங்க. அதுக்கான சிலபஸும் இங்கே கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஜென்ரல் அண்ட் ஃபைனான்சியல் அவேர்னஸ் பற்றி ஒரு 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ், இங்கிலீஷ் ஒரு 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ், அண்ட் தென் குவான்டிடேட்டிவ் அண்ட் ரீசனிங் ஆப்டிடியூட்க்கு வந்து ஒரு 25 கொஸ்டின்ஸ் அண்ட் 25 மார்க்ஸ். கம்ப்யூட்டர் நாலேஜ் தான் இதுவுமே ஒரு 25 கொஸ்டின்ஸ் அண்ட் 25 மார்க்ஸ். டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் அண்ட் 100 மார்க்ஸ் வித்தின் 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் எழுதணும். எக்ஸாம் வந்து 2 லாங்குவேஜில் தான் நடக்கும், ஒன்று இங்கிலீஷ், இன்னொன்று ஹிந்தி, சரிங்களா?
ஸோ இதுதான் டீட்டெயில்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸில் உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் நம்ம சேனலில் கொடுத்துட்ருக்குறோம். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.